முதல்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் யாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திக்கின்றதையும் நான் சொல்றேன். முதலாவது, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே, அதாவது காலையில் பொழுது ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல எழுந்த உடனே இவர்கள் வேண்டக்கூடிய விஷயம், இந்த நாளாவது தேவையில்லாத பிரச்சனைகளும் துன்பங்களும் வராம சந்தோஷமா போகணுன்றத எடுத்தோடனே அந்த கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். எதுக்குங்க எரிச்சோடனே இப்படிப்பட்ட வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில காலையில் எழுஞ்சதுல இருந்து இரவு நாள் இந்த நாள் முடிவதற்கு முன்பு ரொம்ப பெரிய அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் பார்ப்பாங்க. முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட இவங்க அழுகாம, துன்பப்படாம, கஷ்டப்படாம இருந்ததே கிடையாது. ஏன் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குனது கூட கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துன்பங்களையும் பார்த்துட்டாங்க. முக்கியமா வாழ்க்கையே வெறுத்து போய் தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லா விதமான விஷயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில இழந்துட்டு சாமி, அப்படி இழந்து வாழக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இப்படி ரிஷபராசினா துன்பம், துன்பம் தான் ரிஷபராசின்ற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்ல இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்குதான் சாமி என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும்? நானும் அந்த கடவுளை வேண்டாத நாட்கள் கிடையாது. செல்வ கஷ்டம் இருக்கு, செல்வத்தினுடைய துன்பங்கள்னால என்னுடைய வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா எனக்குன்னு உதவி செய்வதற்கோ இல்லை என்னுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் செய்வதற்கோ யாருமே இல்லையே சாமி. நண்பர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு கூட எனக்கு உறவுகள் கிடையாதே சாமி. எல்லோருமே என்கிட்ட நெருக்கமா பழகுறாங்க, நல்லவங்களா மாறி தெரியுறாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரொம்பவே நெருக்கமா அன்பு காமிப்பாங்க இவர்கள் மேல. ஆனா இதுல ஒரு விபரீதமான காரியம் என்னன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களை பத்தி நல்லாவே தெரியும் மற்றவங்களுக்கு. இவர்கள் ரொம்ப டேலண்டான பர்சன். முக்கியமா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா இவருடைய மனசு அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எளிமையா புரிஞ்சுக்கிட்டு எதை எப்படி செஞ்சா அதுல சக்சஸ் கிடைக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இதனாலதான் என்னமோ தெரியலங்க, இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே எளிமையா கத்துக்கிறதுனால இவர்களை வச்சு நிறைய நபர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க சொல்லலாம். அதாவது பலன் எப்படி சொல்றதுன்னா, இவர்களை முன்னிறுத்தி ஒவ்வொரு செயல்களையும் செய்வாங்க. ஆனா கடைசி நிமிடத்துல அந்த வாழ்க்கையினுடைய அந்த இடத்துக்கு வெற்றிக்கு வந்துட்டோம் அப்படின்றது தெரிஞ்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு இவர்களை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேச முடியுமோ, எந்த அளவுக்கு இவருடைய கேரக்டரை மற்ற விஷயங்களை குறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மற்ற எல்லாத்தையுமே இவர்களை வச்சு குறை சொல்லி இவர்களை அந்த ஒரு விஷயத்துல இருந்து நீக்கி எல்லாத்தையுமே தான் தான் செஞ்சேன்ற மாதிரி பலனை எடுத்துப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலைக்கு போறதே பிடிக்கலன்னு தாங்க சொல்லணும். வேலைக்கு போற இடத்துல ரொம்ப பெரிய ஏமாற்றங்களை இவங்க சந்திச்சிருக்காங்க. ஏன்னா வேலைக்கு போற இடத்துல இவர்கள் ஒழுங்கா நல்லபடியா நல்ல வேலையை தான் பார்த்தாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்க கூட ரொம்ப நெருக்கமா அன்பு காமிப்பதென்ன, பாசம் காமிப்பதென்ன, இவர்களுக்காக எல்லா விதமான விஷயங்களும் செய்வதென்னு எல்லாத்தையுமே செஞ்சாங்க. ஆனா கடைசி நிமிடத்துல எல்லாத்தையுமே இவர்களுக்காக செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கடைசி நிமிடம் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இவர்களை வச்சு சரியா பலன் அனுபவிச்சுக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் மற்ற நபர்கள். ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நபர்கள் அப்படின்றது எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிப்பாங்க. ஆனா இவர்கள் ஒரு ஏமாளிகள் என்பது தாங்க நிஜமான உண்மை. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் பல நபர்கள்கிட்ட ஏமாந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில துன்பத்தை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க. நம்பினவர்கள் ஏமாத்துறாங்கன்ற வருத்தம் இவருடைய மனசுல எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா யாரும் இவர்கள் மேல அன்பு காமிக்கல, பாசம் வைக்கலன்றது இவர்களுக்கு நாட்கள் கடந்துக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. இப்படி வந்த வாழ்க்கையில இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் சாமி, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, எனக்கு சாவு எப்போ வரும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். இது நாள் வரைக்கும் துன்பப்பட்ட இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆயுசுக்கும் துன்பம் இல்லாமல், கஷ்டப்படாமல், தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் முழுவதுமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வாழ்க்கையை பரிசப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான நாள் தாங்க இப்போ வந்திருக்கு. சரி, இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது, எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுதுன்றதை பத்தி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசிக்கார நேயர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்கு? இவர்கள் இது நாள் வரைக்கும் இஷ்டப்படாத ஒரு இடத்துக்கு தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும்.
இப்படி இருந்த இவருடைய வாழ்க்கையில, அதாவது மற்ற நபர்கள் பயன்படுத்தி கொண்டு பயனடைந்த இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தெளிவான முடிவுகளை எடுப்பதும், மற்றவர்கள் முன்பு ஏதாவது இவர்களை பத்தி குறை சொல்லியிருப்பாங்க நிறைய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களை முடிஞ்ச அளவுக்கு மட்டம் தட்டி தன்னை உயர்த்திப்பாங்க. இப்படி செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்த தீர்வுகளும் இவருடைய வாழ்க்கையில கிடைக்கும். முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரருடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லையும் மாற்றம் என்பது ஏற்பட போகுது. ரொம்ப காலமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதற்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத இவர்களே சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றம் தான் இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ நடக்க போகுது. அதுவும் உறுதியா நடக்கும். இது நாள் வரைக்கும் இவர்கள் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்துட்டா என் வாழ்க்கையில இது விட சந்தோஷம் எதுவும் இருக்காது சாமி அப்படின்ற மாதிரி. ஆனா இவர்கள் வேண்டின எந்த ஒரு விஷயமும் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்ததே கிடையாதுங்க. மாறி மாறி இவர்களால வாழ்க்கையில துன்பம் மட்டும்தான் பட்டிருக்காங்களே தவிர வேற எந்த சந்தோஷங்களும் இவர்களுக்கு கிடைக்கல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். முக்கியமா எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கை இழந்துட்டோம்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது. இத்தனை நாட்கள் காத்திருந்த ஒரு வாழ்க்கையாகவே அமையும் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய வாழ்க்கையில தொழில் அப்படின்னாலே அது 7ஆம் பொருத்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்கி இருப்பாங்க இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை. இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கும் போதும் அதுல பெரிய அளவிலான பின்னடைவுகளும் தோல்விகளையும் தான் சந்திச்சிருக்காங்க. முக்கியமா நிறைய நபர்கள் நம்பி வாழ்க்கையில ஏமாந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசினுடைய மனசுல இது நாள் வரைக்கும் இதுல வெற்றி கிடைச்சிடாதான்ற ஏக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இவருடைய மனசுல இருந்த ஏக்கத்திற்கான அந்த வெற்றி பலன்கள் என்பது கிடைக்கலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஏக்கம் என்பதும், முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையில தான் வெற்றி அடைவனான்ற பயத்திலிருந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல வெற்றிகள் என்பது கிடைக்கும். முக்கியமா சொல்ல போனா தொழில்ல யாருமே காணாத ஒரு இடத்தை இவங்க சென்றடைவார்கள். மற்றவர்கள் எல்லாரும் அதுக்கப்புறமா கையேற்றி நிற்கக்கூடிய நிலைமைன்றது ஏற்படும். முக்கியமா நிறைய துரோகங்களை பார்த்திருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். தனக்குன்னு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர்கள் தன் முயற்சினால வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. இனி உங்களை சொந்தம் கொண்டாடுவதற்காக பல நபர்கள் வருவாங்க. நீ எனக்கு அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்கு. ஆனா அவர்களிடம் நீங்க சேர்ந்து வாழ்வதும் வாழாதும் உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா இது இருக்கும்போது உங்க கூட இருப்பாங்க, இல்லைன்ற வரும்போது என்ன செய்வாங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பெரும்பான்மையான நபர்கள் நம்பவே மாட்டாங்க. இவன் பொய் சொல்றான், இவன் ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரின்ட்டு மற்றவங்க கிட்ட பல நபர்கள் அப்படியே எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி மாடிஃபை பண்ணி காமிச்சிட்டாங்க. இதனாலேயே இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒருத்தங்க கிட்ட உண்மையே சொன்னாலும் ஒருத்தங்களுக்கு உண்மையாவே இருந்தாலும் யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ பொய் தான் சொல்வ, நீ பொய்யாதான் இருப்ப, உனக்கு பொய்யை தவிர வேற என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியே இவர்களை குறை சொல்வதும் குத்தம் கண்டுபிடிப்பதும் இவர்கள் செய்யாத விஷயங்களை தவிர இவர்கள் செய்ததாகவும் காட்டிப்பாங்க. இவர்களுக்கு தெரியும், ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரியும் தான் செய்யலைன்றத. ஆனா தான் பக்க நியாயத்தை கூட சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. இவங்க செஞ்சிட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்பிடுவாங்க. ஏன்னா நீ அப்படிப்பட்டவங்க தானே, உன்னோட வீட்டில் இருக்கவங்களும் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலுமே இவருடைய மனசை நோக்கடிச்சிருக்காங்க. சிறு வயதுல ஒரு குற்றவாளியாக, தப்பே செய்யாம ஒருத்தங்க குற்றவாளியாக இருக்காங்க அப்படின்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இப்படி சின்ன வயசுல பட்ட துன்பங்கள்ல இருந்து இவர்களால் வெளிவர முடியாம அதுக்குள்ளேயே மறுபடியும் சிக்கிக்கிட்டு வாழ்க்கையவே சின்னாபின்னமாக்கிட்டாங்க. இதனாலே பல நாட்கள் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க, இன்னொரு வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காத சாமி, எனக்கு சாவை கொடு சாமி, என்னுடைய சாவை எனக்கு கொடு, நான் இங்க இருக்கிறத எனக்கு பிடிக்கவே இல்லை, வாழ இஷ்டம் இல்லைன்னு எவ்வளவு நாட்கள் இப்படிலாம் இவங்களுடைய மனசுல எண்ணங்கள் தோணிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய வாழ்க்கையில, அதாவது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மனசளவுல ஒருத்தவங்களை விரும்பிட்டாங்க அப்படின்ற போது அவர்களை கூட சேர்ந்து வாழ்ன்றதுக்காக எல்லா விதமான முயற்சிகள் எடுப்பாங்க. ஆனா இவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய காதல் என்பது உண்மையானதாக இருக்காது. அதாவது இவர்கள் அவர்கள் மேல வச்ச காதல் உண்மையானது, அவர்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா ரிஷபராசிக்காரர்கள் மேல யாருமே உண்மையான அன்பை வச்சதே கிடையாதுங்க. தேவைக்காக பயன்படுத்திப்பாங்க, தேவையில்லைன்ற போது அந்த பேப்பரையோ இல்ல குப்பையை தூக்கி போடுற மாதிரியோ தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஒரு பொருளை வாங்கி ரொம்ப பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களை எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு கண்ணாடி பொருள் வச்சுக்க முடியாது, அது எந்த அளவுக்கு நம்ம பத்திரப்படுத்தி வைப்போம் அந்த மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களை எல்லாரும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஆனா அந்த கண்ணாடி பழசாயிருச்சு, லைட்டா எங்கேயாச்சும் கிராஸ் விழுந்துருச்சு, அதனுடைய பயன்பாடு இன்னும் இல்லாம போகுதுன்னா தூக்கி சில்லா உடச்சு போட்டு போயிடுவாங்க. அப்படித்தாங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையவே மொத்தமா நொறுக்கிட்டு போயிட்டாங்க தாங்க சொல்லணும்.
அது மட்டும் இல்லைங்க, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த ரிஷபராசிக்காரர்களை தூக்கி போட்டு போனாங்க, ஆனா திரும்பியும் அதை சேர்த்து வச்சாலும் இவருடைய மனசு அதே போல் பழசபடியா ஆகாது பாத்தீங்களா. அது போலதாங்க உள்ள ரணத்தோடு கஷ்டத்தோடு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா இனி இது போன்ற பிரச்சனைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் என்பது கிடைக்கும். நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல யார்கிட்டையுமே கையேந்த வேண்டிய நிலைமையோ இல்ல அவர்களால கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகாது. இனி யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உதவிகள் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னெடுத்து செல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயரத்தை தொடுவீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது. செல்வத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி செல்வத்தினுடைய முன்னேற்றத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போவீங்க. அதோடு சேர்த்து உங்களுடைய காதல் வாழ்க்கையில சந்தோஷங்கள் கிடைக்கும். பிரிஞ்சு வாழக்கூடிய காதலும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கு பிடிச்சவங்களை பார்க்கணும் சந்திக்கும் நினைச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். திருமண வாழ்க்கையில கொஞ்சம் இடையூறுகளும் பிரச்சனைகளும் வரலாம். ஆனா அதை நீங்க சரியான முறையில கையாண்டீங்க அப்படின்ற போது திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சு மாற்றங்கள் என்பது உண்டாகும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க தைரியமா இருக்கும் பொழுது நிச்சயம் எல்லா விதத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை சந்திக்க முடியும். சரி, இப்போ ரிஷப ராசிக்காரர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். முதல் விஷயம், ரிஷப ராசியுடைய நட்சத்திரங்கள். அது கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிஷ்டம் 3ஆம் பாதம் முடிவு வரைக்கும் இருக்கு. இது இருக்கக்கூடிய யார் வேண்டாலும் செய்யலாம் இந்த ஒரு பரிகாரத்தை. அப்படி ரிஷபராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னு வச்சுக்கிறீங்களா? முதலாவது ரிஷபராசினுடைய அதாவது ராசி அதிபதி அப்படின்னாலே அது சுக்கிர பகவான். கடவுள் யாரு? மகாலட்சுமி. நீங்க சுக்கிர பகவானை வணங்குறீங்களோ இல்லையாங்க, சுக்கிர பகவானையும் மகாலட்சுமியும் சேர்த்து வணங்குறீங்க அப்படின்ற போது ரொம்ப பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுப்பீங்க. உண்மையாவே நடக்குமாங்க ஐயா, சத்தியமா சொல்றேங்க. இந்த சுக்கிர பகவானையும் மகாலட்சுமியும் சேர்ந்து வணங்குனீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுக்க முடியும். அப்படி வணங்கக்கூடிய நாள் என்னன்றதை நான் சொல்றேன். சரியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் 7 வாரங்கள் தொடர்ச்சியாக 7 வாரங்கள் இதை நீங்க செய்யணும். அப்படி என்ன செய்யணும்னா, தொடர்ச்சியாக 7 வாரங்களில் வரும் வெள்ளிக்கிழமையில் காலையிலிருந்து சரியா எத்தனைனா ஒரு அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளேயும், அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஒரு 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளேயும் இந்த காலகட்ட நேரங்களுக்குள்ள இது பிரம்மமுகூர்த்த நேரம் என்றும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க மகாலட்சுமியை வீட்டுல வணங்க போறீங்க. அதுவும் எப்படி வணங்க போறீங்க அப்படின்ற போது பாத்தீங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூல தட்டு நிறைய கல்லூப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல்லூப்பு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கல்லூப்பு மேலேயே நீங்க கண்டிப்பா வெள்ளை நிற மொச்சையை வைக்க வேண்டும். எதுக்கு கல்லுப்பு வெள்ளை நிற மொச்சை என்ற கேள்வி வரும். வெள்ளை நிற மொச்சைங்கிறது சுக்கிர பகவானுடைய நிறம். வெள்ளை, வெள்ளையினுடைய அந்த அதிபதி, வெள்ளையினுடைய சக்தி. வெள்ளை அப்படின்னாலே சுக்கிர பகவான் ரொம்ப இஷ்டமற்ற நிறம். அப்படிப்பட்ட வெள்ளையில் இருக்கக்கூடியது இந்த வெள்ளை நிற மொச்சை. அதை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கல்லுப்பை நீங்க ஒரு கப் போட்டுக்கோங்க. கல்லுப்பு தெரியும் அனைவருக்கும், மகாலட்சுமியோட சக்தி பூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இப்படிப்பட்ட ரெண்டத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா பூஜையில வைங்க. அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்குல ₹1 நாணயம், அப்புறம் ஒரு எண்ணெய் ஊற்றி நீங்க தீபத்தை வீட்டில் ஏத்துருங்க. நிச்சயம் இதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளும் மாற்றத்தையும் சந்திப்பீங்க.